Hello guys, welcome back to our Academy. This is your faculty Sudarshan. Yes, நம்ம சிஎம்ஏ இன்ஸ்டியூட் வந்து ஜூன் 2024க்கான எக்ஸாமினேஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டாக போகணும். என்ன ப்ராப்பராக என்ன படிக்க போகிறோம், குரூப் 1 படிக்க போகிறோமா, குரூப் 2 படிக்க போகிறோமா, எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஃபைனல் எக்ஸாம்ஸ் நமக்கு மார்னிங் செக்ஷன்ஸில் நடக்க போகுது. காலையில் 10 o'clockலேருந்து 1 o'clockல நடக்க போகுது. இன்டர் எக்ஸாம்ஸ் வந்து 2 o'clockலேருந்து 5 o'clock நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர்ஸ் வந்து நமக்கு 9:45க்கும் இன்டர் எக்ஸாம்ஸ்க்கு 1:45க்கு நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே சிலபஸ் 2022 தான். 2016 நம்ம டிசம்பர் 2020 அட்டம் க்ளோஸ் பண்ணிட்டோம். 11th ஜூன் நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 18th ஜூன் அடுத்த வாரம் டியூஸ்டே அப்ப ஃபர்ஸ்ட் டியூஸ்டே 11th ஜூன் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே அப்ப 18th ஜூன் அப்ப எல்லா கோர்சஸுமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. இதுல ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல எல்லா குரூப்ஸ்க்கும் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஸ் பர் சேம் ஆர்டர் குரூப் 1ல கார்பரேட் எக்கனாமிக் லா இருக்கு ஃபைனலுக்கு. எஸ்எஃப்எம், எஸ்சி நமக்கு டைரக்ட் டாக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், எஸ்சிஎம் இருக்கு. அதே ஆர்டர்ல எக்ஸாம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல நடக்கும். இதே மாதிரி இன்டரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் லா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன், காஸ்டிங் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல நடக்க போகுது. அதே மாதிரி குரூப் 2 எடுத்துக்கிட்டோம்னா OMSM, கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்க போகுது. அடுத்தது நமக்கு இருக்க போகுது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்க போகுது. அப்ப நான் இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு சார் பே பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, ஒரு குரூப் எழுத போறீங்க அப்படின்னா 1200 இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணணும். ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா 1400 பே பண்ணணும். இதே நான் ஃபாரின்ல இருந்துட்டு நான் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களும் சிஎம்ஏ படிப்பாங்க, இந்தியன் சிஎம்ஏ. அவங்க $90 $100 பே பண்ணுவோம். அது மேஜர்லி நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதே மாதிரி சேம் டைம்ல நான் 2 குரூப்ஸ் எழுத போறேன் அப்படின்ற டைம்ல ஃபைனலா இருந்தா 2800 rupees, இன்டரா இருந்தா 2400 rupees கட்டணும். இதுல எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், சார் நான் குரூப் 1ல ஏற்கனவே 2 எக்ஸம்ஷன் வச்சிருக்கேன், நான் இன்னும் ரெண்டு ரெண்டு பேப்பர் தான் எழுதணும், அப்ப நானும் 1200 கட்டணுமா? ஆமா, நீங்களும் 1200 கட்டணும். சோ அப்போ 1 குரூப்புக்கு 1200, ஒரு பேப்பர் 3 பேப்பர் எக்ஸம்ஷன் எடுத்துட்டு ஒரு பேப்பர் வச்சிருந்தாலும் ஒரு பேப்பருக்கு 1200 கட்டி அப்பியர் ஆகணும். இதேதான் இன்டருக்கும், இதேதான் ஃபைனலுக்கும். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எப்ப நமக்கு ஓபன் பண்றாங்க? நாளைக்கு நாளானில இருந்து ஓபன் ஆயிரும். இன்னைக்கே உங்களுக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமே. வெயிட் பண்ணுங்க, நமக்கு 10th ஏப்ரல் 2024 தான் லாஸ்ட் டேட் இருக்கு. ஸோ 10th ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்கு. ஃபெப் மந்த்ல பண்ணலாம், மார்ச் மந்த்ல பண்ணலாம், இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் 1 அன்னைக்கு கூட நீங்க பண்ணலாம். ஓகே, பட் ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட மாத்த மாட்டோம், எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டோம்ன்றது சொல்லிட்டாங்க. ஓகே, ஆன்லைன்ல தான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல வீடியோஸா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஓகே, அண்ட் இதே மாதிரி கிளாரிபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நமக்கு டாஸ் போர்ட்டல் மூலியமா, டாஸ் டேப் மூலியமா நமக்கு அதை அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம அதை போய் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி 8th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாரெல்லாம் 2 குரூப், யாருன்னா ஒரு குரூப் எழுதிட்டீங்க, செகண்ட் குரூப் எழுத போறீங்க, இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா போத் குரூப்ஸே எழுத போறீங்க அப்படின்ற டைம்ல ஃபைனலா இருக்கட்டும் இன்டரா இருக்கட்டும், a candidate who is fulfilling all the conditions specified for appearing in examination will only be allowed to appear for examination. அப்ப இந்த பாயிண்ட் மூலமா 2-3 கிளாரிபிகேஷன்ஸ் இன்ஸ்டியூட் கொடுக்க விரும்புறாங்க. என்னன்னா, இன்டர் நான் படிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரூப் நான் எழுதிட்டேன், ரிசல்ட் எனக்கு தெரியல, நான் செகண்ட் குரூப்பும் எழுத போறேன் அப்படின்னா, ரெண்டாவது குரூப் நீங்க அப்பியர் ஆக போறீங்க. அப்பனா உங்களோட அந்த ட்ரைனிங் ஆஃப் 140 to 150 hours ஆஃப் ட்ரைனிங்கை நீங்க முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபைனல் எழுத போறீங்க அப்படின்னா, 2 குரூப் எழுத போறேன் அப்படின்னா 15 months ஆஃப் ஆர்டிகல்ஷிப், அதாவது ப்ராக்டிகல் ட்ரைனிங் முடிஞ்சிருக்கணும். ஒரு குரூப் எழுத போறோம்னா அது தேவையில்ல, இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நம்ம முடிச்சிருந்தோம். ஓகே, இதை மேஜரா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதை முடிச்சிருக்கணும், அப்பதான் எக்ஸாம்லயே அப்பியர் ஆக முடியும்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா நம்ம பிஃபோர் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப ரிசல்ட் எப்போ வரும்? டென்டேட்டிவ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 23rd August, லேட்டஸ்ட் பை 23rd August 2024னா ஆன் ஆர் பிஃபோர் 23rd Augustனு அர்த்தம். அப்ப 20th Augustே வரலாம், இல்ல 17th August கூட வரலாம். மேக்சிமம் 23rd Augustக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றத. ஓகேவா? இதான் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அப்கமிங் டேஸ்ல என்ன அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க.
எந்த எந்த சப்ஜெக்ட்டுக்கு கோச்சிங் எடுக்க போறீங்க, எந்த சப்ஜெக்ட்டுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்க, இல்ல உங்களால செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாதா, எல்லாத்துக்கும் கோச்சிங் எடுக்கணுமா அப்படின்றத உங்களுக்கு டிசைட் பண்ண தெரியும். நீங்க எல்லாருமே அடல்ட்ஸ் தான். எல்லாருமே அந்த சப்ஜெக்ட பார்த்திருக்கீங்க. ஒரு டைம் அப்பியர் ஆனவங்க இருக்கீங்க, ரெண்டாவது டைம் அப்பியர் ஆனவங்க இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் எந்த பேப்பர் எடுக்கணும், யார்கிட்ட கைடன்ஸ் எடுக்கணும், என்ன ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன்ஸ் வைஸா இருங்க. நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் ப்ராப்பரா இருக்கணும். ப்ராப்பரான பர்சன்ஸோட உங்களுக்கு கைடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா உங்களால லைஃப் நல்லா ஷேப் பண்ண. All the best for your exam preparation. Do well, guys. Thank you.